வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த MACD அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் வந்து எனக்கு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்துறதுனால 100% லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் டூல், அவ்வளோதான். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் டூல். அந்த டூலை எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? பெரிய பெரிய டெக்னிக்கல் அனலிஸ்ட் எப்படி இந்த டூல்ஸை பயன்படுத்துவாங்க, எந்தெந்த டூல்ஸை பயன்படுத்துவாங்க, எந்த டூல்ஸை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெறும் அந்த சிக்னல்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. வேறு என்னென்ன இந்த டூலில் இன்டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி யாருமே ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்டெப்த் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம 1 by 1 வந்து ஒவ்வொரு டூலாக கொடுத்துக்கிட்டே வருவோம். நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி இது எதுவுமே 100% ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி டூல்ஸை வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர, இந்த டூலை வச்சே நம்ம பணக்காரன் ஆகணும், இந்த டூலை பயன்படுத்திட்டா போதும் ஸ்டாக் மார்க்கெட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு சப்போர்ட்டிங் டூல் அப்படின்றத எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா MACD, மூவிங் ஆவரேஜ் கான்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ், அந்த டூலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு டூலையே வந்து பல விதத்தில் பயன்படுத்துவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த MACD அப்படின்னா இந்த இடத்துல சிக்னல் வந்தால் பையிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சிக்னல் கட் ஆச்சுன்னா செல்லிங், அப்படி தான் நினைப்பாங்க. அது மட்டுமே இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. MACDயை வந்து லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்புக்கும் பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்புக்கு MACD எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயமா வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கிளியராக சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் டூல். ஸோ MACDயில் வந்து லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. F&O ஸ்டாக்ஸுக்கு. F&O ஸ்டாக் இல்லாத ஸ்டாக்கில் போய் நீங்கள் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்னு ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் F&O ஸ்டாக்ஸில் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அது இல்லாமல் வால்யூம் பேஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஓகே, அந்த வால்யூம் பேஸ் பண்ணி பண்ணுற ஸ்டாக்கு F&Oவில் இல்லாத ஸ்டாக்கு MACDயை பயன்படுத்தி பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் பயன்படுத்தி ஒரு ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்டை பயன்படுத்தி ஒரு ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா ரேஞ்சிங் மார்க்கெட்டான்றதை இதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து MACDயில் கண்டுபிடிக்கலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க அப்படின்றதே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 50-50 வச்சிட்றேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லா புரிகிற மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்தால் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது இந்த சார்ட்டு பாருங்கள். இந்த சார்ட்டை பொறுத்தளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே வர்றது எல்லாமே அப் ட்ரெண்டு, இந்த லைனுக்கு கீழே வர்றது எல்லாமே டவுன் ட்ரெண்டு. அதுதான் MACDயோட இண்டிகேஷன்ஸ். இப்போ அப் ட்ரெண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே வந்து வாங்கிடக்கூடாது. ஓகேவா? அப் ட்ரெண்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே வந்து வாங்கிட மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக நான் காமிக்கிறேன். இதில் ஃபெயிலியர் சிக்னல்ஸ்லாம் நிறைய வரும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போது இந்த சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக இதில் வந்து அப் ட்ரெண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலையே அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அப் ட்ரெண்டில் இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அப் ட்ரெண்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிக்னல் கொடுத்துட்டு மேலே ஏறி வருது. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் கட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ இது எந்த இடத்துல கட் ஆகுதுன்னா, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போது இது மேல் நோக்கி நமக்கு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. திருப்பி இது கீழே இறங்குதா, இதெல்லாமே கரெக்ஷன். திருப்பி மேலே ஏறும்போது அப் ட்ரெண்டு, திருப்பி இது கரெக்ஷன்,
திருப்பி இது ஃபுல்லாக அப் ட்ரெண்டு, திருப்பி இது கரெக்ஷன், அடுத்தது இந்த இடத்துலேயே கட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு. ஸோ அப்போது அப் ட்ரெண்டில் இந்த லைனுக்கு மேலே இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிக்னலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கரெக்ஷனையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக வரக்கூடிய சிக்னல்லேருந்து தான் வந்து பையிங்கை வந்து எம்ஏசிடியில் இனிஷியேட் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்ஏசிடியை வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டாவோ அல்லது 3 மினிட்ஸ் சார்ட்டாவோ பயன்படுத்தினீங்கன்னா அக்யூரசி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். எல்லா இண்டிகேட்டருக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்த அந்த டூலுடைய அக்யூரசி அதிகமாகும். டைம் ஃப்ரேமை கம்மி பண்ண அந்த டூலுடைய அக்யூரசி மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் 50 ட்ரேடு எடுத்திங்கன்னா 25 ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், 25 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகும். அதே டைம் ஃப்ரேம் அதிகமாக போக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க சிக்னலே ஒரு 10 சிக்னல் தான் கிடச்சிருக்கும், இல்லை ஒரு 5 சிக்னல் தான் கிடச்சிருக்கும். அந்த 5ல் 3லேருந்து 4 வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு சில நேரம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்தினா தான் இந்த டூலுடைய எஃபெக்டிவ் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த டூலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த டூலை ப்ராப்பராக பயன்படுத்துவாங்க. ஆனால் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டூலை 1 மினிட்டுக்கும் 5 மினிட்ஸுக்கும் மாற்றி வச்சுட்டு ஓகே அக்யூரசி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணாமல் நார்மலாகவே இந்த டூலை யூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ மட்டும்தான் ட்ரேடிங்கில் இந்த டூல்ஸ் எல்லாமே நிறைய நஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் ட்ரேடிங்க்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த டூல்ஸுடைய அக்யூரசி லெவலுக்கான ஸ்ட்ராட்டஜியை தனியாக பில்டு பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் வந்து 1 பை 1 சொல்கிறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல அது வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வருதுல்ல, இந்த லைன் அப்படியே பாருங்கள், கர்சர் தெரியுதுல்ல. ஓகே, இந்த இடத்துல நான் வச்சேன்னா எங்கே வருது, இந்த சார்ட் இந்த கேண்டிலில் வருது. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகி அது என்ன பண்ணுது, இவ்வளோ தூரம் வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் ஏறி இருக்குது, இந்த இடத்துல திருப்பி கட் ஆகிறது, இந்த இடம் வரைக்கும் கட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணி இங்கே வரைக்கும் இந்த இண்டிகேட்டருடைய எக்ஸிட் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா, இது வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றனால கொஞ்சம் தெளிவாக காமிக்குது. இதே நீங்கள் 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக காமிக்காது. வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சிக்னல்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க, 10 ஸ்டாக்குமே இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கணும். அப் ட்ரெண்டில் ஒரு லைனை முடிச்சிருக்கணும், அதுக்கடுத்து கரெக்ஷன் வந்திருக்கணும், ரெண்டாவது அது வந்து கட் ஆகி மேல் நோக்கி திருப்பியும் அடுத்த ஏற்றத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி 10 ஸ்டாக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 10ல் ஒரு 3 ஸ்டாக் ஃபெயிலியர் ஆகலாம், 7 ஸ்டாக் சக்ஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த டூலை பயன்படுத்தணும். அப்போ 10 ஸ்டாக் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது. 25,000 ஒரு ஸ்டாக்குக்கு 8 ஸ்டாக் நீங்கள் போடணும், ஒரே சேம் ஸ்ட்ராட்டஜியில். டூல்ஸுடைய சக்ஸஸ்ஃபுல்லே வந்து டைவர்சிஃபையில் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டூல்ஸ் எப்பயுமே 100% சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜியாக எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அப்படி தான். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் கேட்டு பாருங்கள், 100% சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்றுவாங்க இந்த டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது. அப்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கையில் எடுக்கிறோம். நமக்கு 1% அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அதை 10ஆக பிரிச்சிடணும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை 10ஆக பிரித்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு அக்யூரசி லெவல் அதிகப்படுத்த முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாக் வந்து எம்ஏசிடியில் வாங்குவோம், ஒரு ஸ்டாக் வந்து சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி வாங்குவோம், ஒரு ஸ்டாக்கு ரிசல்ட் பேஸ் பண்ணி வாங்குவோம், ஒரு ஸ்டாக்கு பிஇ ரேஷியோவை பார்த்து வாங்குவோம். இப்படியா வேறு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் போகும் பொழுது எந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே நமக்கு வந்து கை கொடுக்காது. ஒரே ஸ்ட்ராட்டஜி டைவர்சிஃபை பண்ணி 10 ஸ்டாக்கில் 20,000 அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் 10,000 வச்சுருக்கீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணி, இல்லை 2,000 வச்சுருக்கீங்கன்னா 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க 10 ஸ்டாக்கில். ஒரே ஸ்ட்ராட்டஜியில் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி லெவலை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதில் ஃபைன் டியூன் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு பங்குச்சந்தையில் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த எம்ஏசிடியில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், இன்னொரு வேறு ஒரு டூலை ஏதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வேறு ஒரு இண்டிகேஷனில் காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனவுடனே என்ட்ரு ஆக மாட்டாங்க யாருமே. பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்டுன்னு வந்துருச்சா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி கரெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த சிக்னல் எடுப்பாங்க. கரெக்ஷனா, அதுக்கப்புறம் இந்த சிக்னல் எடுப்பாங்க. கரெக்ஷனா, அதுக்கப்புறம் திருப்பி இந்த சிக்னல் எடுப்பாங்க. திருப்பி பெரிய கரெக்ஷன், திருப்பி இந்த சிக்னல் எடுப்பாங்க, ஃபுல்லாக லாபத்தில் வந்திருக்கும். திருப்பி குட்டி கரெக்ஷன், திருப்பி இந்த இடத்துல சிக்னல் எடுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அப் ட்ரெண்டில் வரக்கூடிய பை சிக்னல் 1, 2 அது எல்லாமே. ஸோ அது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே டவுன் ட்ரெண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்குல்ல, இந்த இடத்துல யாருமே பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா
இப்படி போயிட்டு திருப்பி எப்போ வேணாலும் கீழே இறங்கிடும். அதனால் அது அப் ட்ரெண்டுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் ஆகணும்னா அப் ட்ரெண்டு உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரணும். அந்த கரெக்ஷன் வந்து பெருசாக வரக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல திருப்பியும் ஒரு சிக்னல் வரும், அதில் தான் பை பண்ணுவாங்க. ஓகேவா, இது எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது ஒரு சப்போர்ட்டிங் டூல் மட்டும்தான். இது கூட நீங்கள் அடிஷ்னலாக பிவட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், எலியாட் வேவ் எடுத்துக்கலாம், ஃபிபனாக்கி ரேஷியோ எடுத்துக்கலாம், ஆர்எஸ்ஐ எடுத்துக்கலாம், கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸை வந்து எடுத்துக்கலாம். பேட்டர்ன்ஸுக்கு இதை சப்போர்ட்டிங்காக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தடுத்து இன்னும் எம்ஐசிடியில் 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எம்ஐசிடியோட பார்ட் 2 பார்ட் 3 அதில் வந்து இன்னும் தெளிவாக நான் இன்னும் 2 ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இனிமேல் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே வரும். இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டூல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, ஒரு சப்போர்ட்டிங் டூலாக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அது 2 லிங்க்கையும் பயன்படுத்திக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க இல்லை டிமேட் அக்கௌண்ட் வந்து என்னோடய ரெஃபரல் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை வந்து இமீடியட்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நன்றி, வணக்கம்.